பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தது. ஸோ நம்ம மில்க் ஷேக் பண்ணி பார்க்கலாம், பனானா மில்க் ஷேக் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 6 பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு பனானாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், பால் எடுத்துக்கிறோம். நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 250 ml பால் எடுத்திருக்கேன். அது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை. நான் 4 பேர்த்துக்குங்கிறதுக்காக 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. இது வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ். இந்த வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அப்புறம் தேவை ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. எனக்கு ஜார் பத்தாமல் போயிடும். அதை அரைப்படுற அளவுக்கு நல்லா அரைப்படணும் இல்லையா. அப்புறம் சுகர். இப்போ அரைச்சாச்சு. நல்லா எல்லா பாலையும் ஊற்றி அரைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. ஓகேங்களா. இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு தண்ணி வச்சுருக்கணும். தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் நல்லா வாட்டர் எடுத்துகிட்டு இதில் கலக்கிடணும். இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு டைம் என்ன பண்ணுறோன்னா இதை அரைக்கணும். ஃபுல்லாக கலக்கணும் இல்லையா, அது கெட்டியாக இருக்கும். டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஹனி இல்லாட்டி நம்ம வந்துட்டு சாக்லேட் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 கிளாஸுக்கு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வச்சுருந்த நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து மேலே டாப்பிங்ஸ் மாதிரி இப்படி போட்டுடணும். அவ்வளோதான், ரெடி. இது நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு யாருக்காவது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க.